அதை தான் நாங்கள் நமது செய்தியிலே சத்தியம் தொலைக்காட்சி செய்தியிலே போட்டோம். இன்னும் டாஸ்மாகிலே 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 10 தொடர்கிறது. தற்போது அதை உறுதி செய்யும் வகையிலே பொது மேலாளர் அறிக்கை வெளியிடுகிறார். கூடுதல் விலைக்கு விட்டால் நடவடிக்கை என்ன இருக்கிறது, தவறு இருந்தால் தானே அந்த நடவடிக்கைக்காக ஒரு அறிக்கை வெளியிட முடியும். அந்த வகைதான் போட்டிருக்கிறார்கள். அந்த சிஎம்டி அறிக்கை காலையில் சென்ற அறிக்கையை நாம் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். அதிலே மிக தெளிவாக தற்போது இந்த அறிக்கையை பார்க்கலாம். There shall be no red tapeism at any level in the department. The officers shall take all necessary steps to preserve public confidence at all levels. The above instructions shall be meticulously followed, and any deviation or negligence by officials at all levels shall be viewed very seriously, leading to serious discipline actions as per the conduct rules. மிக தெளிவாக குறிப்பிட்ட இந்த சிஎம்டி அறிக்கையிலே இன்று காலையிலிருந்து வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியில் எக்ஸ்க்ளூசிவாக நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த செய்தியை. எனவே விஜய், சிஎம் விஜய், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் விஜய், உங்களுக்கு இது சரியான சான்ஸ். நாட்டை திருத்துவதற்காக அல்ல, இந்த தமிழகத்தையே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மக்கள் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஊழல் பெருச்சாலைகளை பாருங்கள், உங்கள் பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள், பின்னால் இருப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களை களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி திருந்துங்கள், திருத்த பாருங்கள். இல்லை என்றால் திருத்தி அவர்களை தூக்கிவிடுங்கள். திருந்துங்கள், திருத்தப்படுவீர்கள் என்பார்கள். அது போன்று வாய்ப்பினை கொடுத்து பாருங்கள். இல்லை என்றால் திருத்தி விடுங்கள், அவர்களை டிஸ்மிஸ் செய்யுங்கள். அப்போதுதான் நிர்வாகம் சீராகும். இந்த ஊழல் லஞ்சம் ஒழிந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழ்நாடு பயணிக்க தொடங்கும். உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பை பொதுமக்கள் கொடுத்திருக்கிறார்கள், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கே சவால் விடுகிறார்கள். நாங்கள் சில இடங்களிலே எங்களுடைய செய்தியாளர்கள் பல இடங்களுக்கு சென்ற பொழுது ஆட்சி மாறினால் என்ன, காட்சிகள் மாறாது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் இப்படிதான் தொடர்வோம் என்கிறார்கள். இன்று கூட திண்டுக்கல்லில் ஒரு செய்தியை போட்டோம், சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி. திண்டுக்கல்ல மணற்கொள்ளை ஆட்சி மாறி இந்த சில நாட்களே மணற்கொள்ளை மீண்டும் தொடங்கிவிட்டது. மணலை பட்ட பகலிலே கொள்ளை அடிக்கிறார்கள். இவர்களை சும்மா விடக்கூடாது. நீங்கள் உடனடியாக சாட்டையை சுழற்ற வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய சவால், சரியான அதிகாரிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கூட வைத்துக் கொண்டு நிச்சயமாக உடனே நடவடிக்கை எடுங்கள். இந்த காட்சிகள் திண்டுக்கல்லில் இன்று காலை நடைபெற்றது, நமக்கு வந்திருக்கிறது. மிஸ்டர் சிஎம் சார், உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம், நடவடிக்கை எடுங்கள், உடனடி நடவடிக்கை எடுங்கள். சிஎம் சார், இது நல்ல சான்ஸ், விட்டு விடாதீர்கள். உங்களின் அவசர கவனத்திற்காக சத்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக தற்போது இந்த தகவல்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே உடனடி நடவடிக்கை எடுங்கள். நிச்சயமாக நியூ நார்மல், தமிழ்நாடு நியூ நார்மல் என்ற வகையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டிலே உங்களால் கொண்டு வர முடியும். நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். ஊழல் பெருச்சாலைகளை அடையாளம் கொண்டு துரத்தி அடையுங்கள். நிச்சயமாக ஒரு தூய்மையான நிர்வாகத்தை நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் சற்று நீங்கள் சோர்ந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் இன்னும் ஒரு அரசியல்வாதியாகத்தான் இருப்பீர்களே தவிர, இன்னும் ஒரு முதலமைச்சராகத்தான் இருப்பீர்களே தவிர, ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களால் படைக்க முடியாமல் போய்விடும். எனவே தயவு செய்து இந்த சான்ஸை விட்டுவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.